வணக்கம். மத்திய பிரதேஷ்ல 14 பச்சை பிள்ளைங்க இறந்துருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா, கொடிய நோய், பெரிய ஜென்ரேஷனா வந்த நோய் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. காஃப் சிரப் வாங்கணும்னு போயிருக்காங்க குழந்தைங்க. மறுநாள் விளையாட போயிடலாம், காஃப் சிரப் குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃப் சிரப் வாங்க போயிருக்காங்க. அங்க ஒரு காஃப் சிரப் டெஸ்டிங்காக அனுப்பப்பட்டிருக்கு. கோல்ட் ரிஃப்ன்ற ஒரு பிராண்ட்ல இருந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஸ்ரீஷா ஃபார்மா அப்படின்னு காஞ்சிபுரத்துல இருக்கிற அந்த ஃபார்மால இருந்து டெஸ்டிங்க்கு சில சாம்பிள்ஸ் வந்து மத்திய பிரதேஷ்க்கு அனுப்பப்பட்டிருக்கு. அத சாப்பிட்டு குழந்தைங்க 30 நாள்ல தொடர்ச்சியா 14 குழந்தைங்க சாவு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கிட்னி ஃபெயிலியர். 14 குழந்தைங்களுக்கு, பச்சை குழந்தைங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர். இத பத்தி எந்த மீடியாவும் பேசல, பெருசா யாரும் இதை கண்டுக்கவும் கிடையாது. இங்க குழந்தைங்க உயிருக்காக பொங்குன எல்லா ஆர்வலர்கள், பொதுவான மக்கள், தலைவர்கள், எதிர்கட்சி தலைவர்கள் யாருமே வந்து இதுக்கு குரல் கொடுக்கவே இல்லை. இங்க நடந்ததா சாவா? நம்ம மண்ணில் நடந்ததா சாவா? நம்ம மண்ணால நடந்த சாவு இல்லையா? அந்த குழந்தைங்க அப்படி என்ன பாவம் பண்ணுச்சு? அவங்க அம்மா அப்பா வாங்கி கொடுத்த சிறப்பை வாங்கி குடிச்சாங்க. அவங்க அம்மா அப்பாவுக்கு என்ன நினைப்பு இருந்திருக்கும்? குழந்தை கஷ்டப்படுது, சிரப் வாங்கி கொடுத்து அந்த நோயை எத்தலாம் தானே இருக்கும். உயிரே போச்சு. உணவே மருந்துன்ற மருத்துவ ரகசியத்தை, மிகப்பெரிய மருத்துவ ரகசியத்தை உலகத்துக்கே சொன்னவன் தமிழ். அந்த மாதிரி தமிழ் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு மருந்து போயிட்டு 14 குழந்தைங்களை கொன்றிருக்கு. இது நம்மளுக்கு அவமானம் இல்லை? இதை பார்த்து அரசு பெருசா பொங்கியிருக்க வேண்டாம்? என்ன பண்ணி வச்சிருக்கீங்க தமிழ்நாட்டுன்னு கேட்டிருக்க வேண்டாம்? அதுவும் இந்த இதெல்லாம் அதுக்கப்புறம் நடவடிக்கை எல்லாம் எடுத்திருக்காங்க. சென்ட்ரல் லெவல்ல இருந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய ஸ்டேட்ஸ் பேன் பண்ணிருக்காங்க. ஸ்டேட்ஸ் பேன் பண்ணது வேற ஒரு அதுல வேற ஒரு அசிங்கம். நம்ம தமிழ்நாடு யாரெல்லாம் பார்த்து கேலி பண்ணுச்சோ, இதெல்லாம் ஒரு மாநிலமான்னு கேலி பண்ணுச்சோ, நம்ம உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், இமாச்சல் பிரதேஷ் இவங்கெல்லாம் முன்னாடி வந்து இந்த கம்பெனி எனக்கு வேணான்னு சொல்லி பேன் பண்ணிருக்காங்க. அதுக்கு காரணம் தெரிஞ்சே இந்த காஃப் சிரப்ல டிஇஜின்ற ஒரு கெமிக்கல் 0.1% இருக்க வேண்டிய இடத்துல 46ல இருந்து 48% வரைக்கும் இருக்கிறதா ஒரு பத்திரிகையில போட்டிருக்காங்க. இவ்வளவு பெரிய ஆபத்தான விஷயத்த குழந்தைகிட்ட டெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் உண்மையிலே ஏத்துக்க முடியுதா? இத பத்தி எல்லாம் யாராவது பேசுறாங்களா? யாருமே பேசுறது கிடையாது. நான் இந்த விஷயத்துல நான் ஒண்ணு என்ன சொல்லுவேன்னா, நம்ம மருத்துவத்தையாவது நீங்க கொஞ்சம் கையில எடுக்கலாம்ல, அதையாவது கொஞ்சம் வளர்க்கலாம்ல. நம்ம சித்த மருத்துவத்துல இல்லாத பயனா, இல்லாத வைத்தியங்களா? ஒரு மனுஷன் உடம்புல இருக்கிற எல்லாத்துக்குமே எல்லா மெடிசனுமே ஏற்கனவே தமிழை கண்டுபிடிச்சு வச்சுட்டான். அது உலகத்துக்கே நிறைய விஷயங்களை சொல்லிட்டான். இந்தந்த விஷயத்த எடுத்துட்டு போய் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் நீங்க சித்தால இந்த மாதிரி முயற்சிகள் வந்திருக்கு. இது நாங்க சப்போர்ட் பண்ணியிருக்கோம், இது நாங்க என்கரேஜ் பண்ணியிருக்கோம், இது நாங்க ஸ்டேட்டே இதுக்காக ஃபண்ட் ஒதுக்கி யூஸ் பண்ண போறோம் அப்படின்ட்டு இந்த ஸ்டேட், இந்த ஆட்சியில எப்போ சொன்னீங்க? தமிழன் பேசுறீங்க. தமிழ் மருத்துவத்தை எத்தனை பேர் வளர்த்தீங்க? தெருக்கு அலோபதி இருக்கு, தெருக்கு நிறைய. இன்னி வரைக்கும் ஆயுர்வேதம் போனா கேரளாவை தேடி போறாங்க. யாராவது சித்தாவை தேடி தமிழ்நாட்டுக்கு வராங்களா? யாருமே கிடையாது. எல்லா உலகத்துல இருக்கிற மக்கள்லயும் கூட சித்தாந்த இன்னும் தமிழ்நாட்டுல தேடி வரணும். இங்க தமிழ்நாட்டிலயும் நம்ம சித்தாவை தேட வேண்டியதா இருக்கு. அங்கங்க ஒரு சின்ன சின்ன கிளினிக் போட்டு சித்தாவுக்கு நாங்க வாய்ப்பு கொடுத்துட்டோம், சித்தாவை நாங்க படிக்க வச்சுட்டோம், சித்தா டாக்டர்ஸ்க்கு இங்க பாருங்க எக்கனாமிக்கலி அவங்க ஸ்டேபிளா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா அலோபதி எல்லாம் பாத்தீங்களா, எடுத்தா 100 கோடி 200 கோடிக்கு தான் ஹாஸ்பிட்டல்ஸ். அலோபதி நாங்க வெறுக்கல. இன்னி வரைக்கும் நிறைய ஃபர்ஸ்ட் எய்ட்ஸ், ஆப்ரேஷன், டயக்னோசிஸ், சர்ஜரிஸ், அலோபதி எப்பவுமே அதுல எல்லாம் பெஸ்ட். ஆனா ப்ரிவென்ஷன் பெட்டர் தென் கியூர்ன்றதே நம்ம மருத்துவம் சொல்லி கொடுக்குது. உணவை சாப்பிடு, உணவு இப்படி சாப்பிடு, இந்த மாதிரி வேலைகளை சாப்பிடுன்னு சொல்லி சித்தால சொல்லி கொடுத்த அந்த உணவு பழக்க வழக்கங்களே பெரிய மருத்துவம் தான் சொல்றாங்க. ஒண்ணும் இல்லைங்க, இந்த கொரோனா காலத்துல கூட இந்த கொரோனாவால பாதிக்கப்படுறவங்களுக்கு நிறைய மருத்துவம் எங்களால கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு சித்த டாக்டர் வந்தாரு. முன்னாடி பேரு தணிகாச்சலம், இங்கதான் வந்தாரு.
அவர் என்ன சொல்ல வராருன்னு கூட நம்ம கவர்மெண்ட் கேட்கல. அப்படியே தூக்கிட்டு போயிட்டு அவர் பொய்யா பிரச்சாரம் பண்றாருன்னு சொல்லி உள்ள வச்சுட்டாங்க. அவரை ஜெயில போட்டாங்க. அவர் ஒரு போலி டாக்டர்னு சொல்லிட்டாங்க. இப்படி நம்ம மருத்துவத்தையும் நம்ம அசிங்கப்படுத்தணும்னா நம்ம கையேந்தி நிக்கதானே வேணும். நம்ம கிட்ட இருந்து ஒரு மருத்துவம் போயிட்டு நம்மள அசிங்கப்படுத்துது இல்ல. நம்ம மருத்துவம் போயிருந்தா இப்படி அசிங்கமா இருக்குமா? கிடையாது. ஆவணும் ஆட்சியில இருக்கிறவங்களை கேக்குறீங்க, ஆட்சியில இருக்கிறவங்களை குறை சொல்றீங்க அப்படின்னா, ஆட்சியில இருக்கிறதால கேட்கிறோம். கேட்க வேணாம்னா தயவு செஞ்சு இருக்காதீங்க. நாங்க வேற வேற யாரும் வருவாங்க. அவங்கள்ட்ட கேட்டுக்கிறோம். அவங்கள்ட்ட இருந்து வாங்கிக்கிறோம். அவ்வளவுதான்.